வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா லேண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் அலாங் வித் லைடார் மேப்பிங். இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்டுடைய கண்டினியூஷன் தான். அந்த ப்ராஜெக்டுடைய பேர் LIDAR சிஸ்டம் அண்ட் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் யூஸிங் LIDAR ஃபார் EVs அண்ட் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். கடந்த செக்ஷனில் இதை நம்ம பார்த்துருப்போம். கீழே வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 1 பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோன்னா LIDAR சிஸ்டமை லேண்ட் டிடெக்ஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதனால் நம்மளுடைய வாகனம் ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் உள்ள லேண்டில் போகிறதுக்கு உதவியாக இருக்கும். போன செஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலிஷன் சிஸ்டமை உருவாக்குறதுக்கு நம்ம ராஸ்பெரி பையும் லைடாரையும் பயன்படுத்திருந்தோம். ஆனால் இந்த செஷனில் நம்ம ஒரு கேமரா ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா லேண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அதில் நம்ம வண்டியை போக வைக்கிறதுக்காக. லேண்ட் டிடெக்ஷனுக்காக நம்ம இமேஜ் ப்ராசஸிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ராஸ்பெரி பை போர்டுக்கு பதிலாக NVIDIA போர்டை யூஸ் பண்ண போகிறோம் டெஸ்டிங்காக. காலேஜ் லெவல் ப்ராஜெக்டாக இருந்தால் நீங்கள் ராஸ்பெரி பை போர்டையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டரான போர்டு தேவைப்படும். அதனால நம்ம இங்கே NVIDIA போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்த்துடலாம். நம்ம லைடாரையும் USB கேமராவையும் போர்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன லைடார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வெறும் ப்ரோட்டோடைப்னால டெஸ்டிங்காக நம்ம ரோட் வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ரோடை ஸ்கேன் பண்ணுது, லைடார் சுற்றி உள்ளதெல்லாம் பிளாட் பண்ணுது, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு ஸ்பீடெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் கேமராவால் லேண்ட் டிடெக்ட் பண்ணப்படுது. இப்போ நம்மளுடைய வாகனம் லேண்டை மாற்றுச்சுன்னா சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாகனத்தை அந்த லேண்டில் பயணிக்க வைக்கும். லைடார்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம போன செஷன்லேயே பார்த்துட்டோம். லைடார் சீரியல் போர்ட்டில் ஒர்க் ஆகிறதுனால நம்மளுடைய NVIDIA போர்டில் சீரியல் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். NVIDIA போர்டில் லைடார் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுதான் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் உடைய கோட். இதை நம்ம போன செஷன்லேயே பார்த்துட்டோம். லேண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம்காக நம்ம OpenCV லைப்ரரியை பயன்படுத்த போகிறோம். உங்களுடைய போர்டில் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ப்ராஜெக்டுடைய கோட். இமேஜ் ப்ராசஸிங்காக OpenCV லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங்காக NumPy லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேமராலேருந்து வீடியோவை கேப்சர் பண்ணணும். இந்த கமாண்ட் கேமராலேருந்து வர வீடியோவை கேப்சர் பண்ணும். இந்த இன்ஃபைனைட் லூப்புக்குள்ளே நம்ம ஃப்ரேமை ரீசைஸ் பண்ணணும். ப்ராசஸிங்காக ஸ்மாலர் ஃப்ரேம்ஸை வச்சுக்கணும். இதுதாங்க இமேஜ் ப்ராசஸிங் கோட். ஒயிட் லைன்ஸையும் எல்லோ லைன்ஸையும் டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த கோட் தான் லேண்டை டிடெக்ட் பண்ணி மார்க் பண்ணும். இது எதுக்குன்னா இமேஜ் ஃப்ரேமை ரியல் டைமாக காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம கோடை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய சிஸ்டம் லேண்டை டிடெக்ட் பண்ணுது. மொத்தம் 2 வகையான கோடு இருக்குங்க. ஒன்று ஆன்டி கொலிஷன் சிஸ்டம்கான கோட், அதை நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று இந்த லேண்ட் டிடெக்ஷன். இப்போ இது ரெண்டையும் எப்படி சேர்க்குறது? இது ரெண்டையும் சேர்க்கணுன்னா நம்ம சப்ராசஸ் பண்ணணும். போர்டில் சப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2 ஸ்கிரிப்டையும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா கம்ப்ளீட் LIDAR சிஸ்டம் க்ரியேட் ஆகும். இந்த சப்ராசஸிங்காக அதே ஃபோல்டரில் நம்ம ஒரு பைத்தான் கோடை க்ரியேட் பண்ணணும். தேவையான கோட்ஸ் எல்லாம் ஒரே டைமில் ரன் பண்ணுறதுக்காக இந்த 2 லைன் பயன்படும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லைடார் நமக்கு அலர்ட் கொடுக்குது யாருனாச்சும் வெஹிக்கல் கொலைட் ஆகும்போது. அதே சமயத்தில் கேமரா லேண்டை டிடெக்ட் பண்ணுது. இந்த ப்ராஜெக்டை electronicsforyou.comல 2 பார்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் செஷன். நம்ம அடுத்தடுத்த செஷனில் இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.